Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. அந்த கொட்டு ராஜா அவர்களை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. பின்புலம் என்ன, யார் அவர், என்ன விஷயம் தான் நடந்துச்சு இந்த சம்பவத்தில்? ஒரு எஸ்கார்டுனா என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து பொதுவாக போலீஸு பெட்ரோல் வண்டி போகிறாங்க, ரோட்டில் நிற்கிறாங்க, போகிறோம் வரோம், பந்தோஸ் பார்க்குறாங்க, அதுதான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இந்த மாதிரி எஸ்கார்டுன்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அந்த சிறை படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த சிறை படத்தில் வர ஒரு சம்பவம் தான் இந்த இப்போது நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ முந்தானது நடந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாதிரியே சீன் தான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிறிஸ்டன் உண்மையாக பண்ணியிருக்காங்க. மன உளைச்சல் அதிகமான வேலையா சார் இது ஒரு ஆம் ரிசர்வ்ல இருக்கிறவங்களுக்கு? போலீஸே மன உளைச்சலான வேலை தானே, ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கான வேலை. இவங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னா இப்போ வந்து சில நேரங்களில் என்ன ஆகுன்னா, போலீஸ் பற்றாக்குறை இருந்ததுன்னா 10 அக்யூஸ்ட்டை கொடுப்பாங்க ஒரு கோர்ட்டுக்கு. அந்த ஒரு கோர்ட்டுக்கு வந்து 10 அக்யூஸ்ட்னா அந்த 10 அக்யூஸ்டும் ஒரு ஸ்டேஷன் அக்யூஸ்டாக இருப்பார். இந்த மதுரையில் இந்த வெள்ளைக்காளிக்கு ஆப்போசிட் பார்ட்டி அங்கே ஒருத்தர் இருக்கான், அந்த அழகுராஜாங்கிற கொட்டு ராஜா அப்படின்னு. அவன் ஆல்ரெடி அவனுக்கு தான் விரோதம். அந்த சண்டையில் தான் இவன் உள்ளே வந்தது. அவன் கோர்ட்டு வாசல்லே அதை ட்ரை பண்ணியிருப்பான் போல, முடியல, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பின்னாடியே வரான் வண்டியில், 2 காரில் வரானுங்க. கம்ப்ளீட்டாக ஒரு 7-8 பேர் ஃபுல்லாக வந்து அவனுக்கு வந்து மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. இப்போது அன்றைக்கி அவனுடைய குழந்தைக்கு பிறந்த நாளாக இருக்கும், அது இவருக்கு தெரியாது, எஸ்கார்ட் பண்ணுறவருக்கு தெரியாது. அவன் என்ன நினைப்பான், இன்றைக்கி எப்படியாவது நம்ம குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துடணும், இவங்ககிட்ட எப்படியாவது தப்பிச்சு போயிடணும், அதுக்கப்புறம் கூட நம்ம சரண்டர் ஆகிடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காவல்துறையில் மிகுந்த அனுபவம் பெற்ற கவிஞர் திரு V.A. ஜோதி அவர்கள். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். ஓகே சார், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறது ரவுடி அந்த கொட்டு ராஜா அவர்களை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. என்ன விஷயம்னா, ரவுடி வெள்ளைக்காளியை வந்து இவர் வந்து போட்டு தள்ளுறதுக்கு நாட்டு வெடி கொண்டு வீசுறாங்க. அதில் வந்து சில காவலர்கள்லாம் வந்து கூட காயமாயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் அவர் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதோட பின்புலம் என்ன, யார் அவர், என்ன விஷயம் தான் நடந்துச்சு இந்த சம்பவத்தில்? ஆக்சுவலாக வந்து ஒரு எஸ்கார்டுனா என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சம்பவம் நடந்தது அது நம்ம பேசலாம். ஆனால் ஒரு அக்யூஸ்டை கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல எவ்வளோ சிரமம் இருக்குது, அதனுடைய என்ன ஒர்க்கு, அந்த ஒர்க்கை எப்படி காவல்துறை வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்றது தெரியணும் இல்லையா? ஏன்னா இப்போ நமக்கு வந்து பொதுவாக போலீஸு பெட்ரோல் வண்டி போகிறாங்க, ரோட்டில் நிற்கிறாங்க, போகிறோம் வரோம், பந்தோஸ் பார்க்குறாங்க, அதுதான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இந்த மாதிரி எஸ்கார்டுன்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இப்போ எல்லா ஸ்டேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு குற்றத்தில் வந்து கைது பண்ணி, ஒரு ஸ்டேஷனில் இருக்கிற குற்றவாளி அவரை வந்து கைது பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலில் எடுத்து போய் அடைச்சிருவாங்க, புழல் ஜெயிலில் விட்டுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ அவர் வந்து ரிமாண்டுன்னு சொல்லுவாங்க, 15 நாள் ரிமாண்டு, அதுக்கப்புறம் வாய்தா வரும். அந்த வாய்தாக்கு அவர் கோர்ட்டுக்கு வரணும். அந்த வாய்தாக்கு கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட போலீஸு போய் கூப்பிட்டு வர மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு KK நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அக்யூஸ்டை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு 18ஆம் தேதி வாய்தா வருது அப்படின்னு சொன்னால், அந்த 18ஆம் தேதி வாய்தாக்கு KK நகர் போலீஸ் போயிட்டு கோர்ட்டில் தான் நிற்பார், ஹைகோர்ட்டில் தான் நிற்பார். வழிய ஹைகோர்ட்டோ இல்லை சைதாப்பேட்டை கோர்ட்டோ எக்மோர் கோர்ட்டோ எந்த கோர்ட்டு கேஸ் இருக்கோ அங்கே போய் நிற்பார். ஆனால் அவங்கள கொண்டு வராங்க பாருங்கள், ஜெயிலிருந்து அந்த கோர்ட்டுக்கு எஸ்கார்ட் கொண்டு வரவங்க வந்து அதுக்கு தான் ஆயுதப்படைன்னு பேர், AR, அதாவது ஆர்ம்ட் ரிசர்வ்டு இங்கிலீஷில் ஆயுதப்படைன்னு பேர். அது வந்து அந்த காவலர்கள் வந்து முதல்நிலை காவலர்கள், முதல்ல போலீஸில் ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்கே தான் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சமீபத்தில் அந்த சிறை படத்தில் கூட காட்டியிருந்தாங்க. அந்த சிறை படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த சிறை படத்தில் வர ஒரு சம்பவம் தான் இந்த இப்போது நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ முந்தானது நடந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாதிரியே சீன் தான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிறிஸ்டன் உண்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதால் கூட பாதிப்பு சினிமாவால் சில நேரங்களில் வந்து இது மாதிரி ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுறாங்களா சார் சினிமாவில்? மிகைப்படுத்தியும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து கற்பனை தானே, கற்பனையில் எப்படி வேணால் காட்டலாம் இல்லையா? ஏன்னா நடைமுறையில் வந்து எதுவுமே சாத்தியம் இல்லாத விஷயம் இருக்கும், அதில் சிலது சாத்தியமானது இருக்குது. அந்த படத்துலேயே கூட பார்த்திங்கன்னா சிலது சாத்தியம் இல்லாத விஷயங்கள் இருக்குது, ஆனால் நல்ல விஷயமாகவும் இருக்குது. நம்ம அது பின்னாடி அது சொல்லுவோம். இந்த எஸ்கார்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதில் எஸ்கார்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் என்ன இதுன்னு. அந்த ஆர்ம்ட் ரிசர்வ் போலீஸ் தான் வந்து இந்த வேலை செய்கிறவங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுப்பேட்டையில் AR புதுப்பேட்டையில் இருக்குது.
அங்கே வந்து பெட்டாலியன் அவங்களுக்கு வந்து ஒரு டீம் காலையில் அவங்க நிறைய பேர் போலீஸ் எல்லாம் வந்து ரோல் கால் நின்னாங்கன்னா டியூட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த புழல் ஜெயிலுக்கு நீங்கள் போங்க, அரக்கோணம் ஜெயிலுக்கு போங்க, பொன்னேரி ஜெயிலுக்கு போங்க. அங்கே போயிட்டு அந்த கோர்ட்டில் அந்த கேஸாக இருக்கும், அந்த கோர்ட்டில் அந்த அக்யூஸ்ட் எடுத்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய அதிகமான வேலையா சார் இது ஒரு ஆம் ரிசர்வ்ல இருக்கிறவங்களுக்கு? போலீஸே மன உளைச்சலான வேலை தானே, ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கான வேலை. இப்போ வந்து அவங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு போகணும், துப்பாக்கி தோட்டா கொடுப்பாங்க, தோட்டாவை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும், லோடு பண்ணி கொண்டு போக முடியாது, ஏன்னா திடீர்னு டிகரில் கைப்பட்டுச்சுன்னா ஃபயர் ஆகிடும். ஸோ அந்த லோடு தேவைப்பட்டால் அந்த லோடு பண்ணலாம். ஸோ அதனால் அந்த லோடை பத்திரமா பார்த்துக்கணும், துப்பாக்கி எடுத்துக்கணும். இவங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னா இப்போ வந்து சில நேரங்களில் என்ன ஆகுன்னா, போலீஸ் பற்றாக்குறை இருந்ததுன்னா 10 அக்யூஸ்ட்டை கொடுப்பாங்க ஒரு கோர்ட்டுக்கு. அந்த ஒரு கோர்ட்டுக்கு வந்து 10 அக்யூஸ்ட்னா அந்த 10 அக்யூஸ்ட்டும் ஒரு ஸ்டேஷன் அக்யூஸ்டாக இருப்பார். திருவான்மியூர், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை அக்யூஸ்டாக இருப்பார். ஆனால் எல்லா போலீஸ் அங்கே வந்துடுவாங்க, அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் வருவாங்க. திருவான்மியூர் போலீஸ் அப்படின்னாருன்னா அவர் போய் நிற்பார். ஸோ அவர் வழக்கு அவர் என்னன்னு சொல்லுவார், அவர் விசாரிப்பாங்க, கொள்வாங்க. அவர் வந்து வாய்தா போட்டாங்கன்னா ஓவர், அவர் டியூட்டி ஓவர். அவர் சேதப்பட்ட போலீஸ் வந்து வாய்தா மறுநாள் வாய்தா என்னன்றதை குறிச்சிக்கிட்டு அன்றைக்கி என்ன நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்துடுவார். இந்த வழிநடை, அதான் வழிநடை பாதுகாப்பு அப்படின்வாங்க தமிழில், அதான் எஸ்கார்ட் பண்ணுறது. இந்த எஸ்கார்ட் டியூட்டி பார்க்குறவர் தான் அங்கே நிற்கணும். அந்த ஹேண்ட்கப்பை அவுத்து விட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்னொன்று அவர் வாய்தா சொன்ன உடனே இவர் தான் டேக் ஓவர் பண்ணிக்கணும். இவருக்கும் அந்த கேஸ் போட்ட போலீஸுக்கும் சம்மந்தமே இல்லை. காலையில் இந்த ஏர்லேருந்து போகிறாரு பாருங்க, அவங்க ஒரு 6 பேர் 5 பேர் போவாங்க, இல்லை 4 பேர் போவாங்க, 2 பேர் போவாங்க. அக்யூஸ்ட் வந்து சில நேரங்கள் வந்து ஒரு அக்யூஸ்ட்டுக்கு 2 போலீஸ் கட்டாயம் கொடுக்கணும். ஒரு அக்யூஸ்ட்னா 2 போலீஸ். என்ன மாதிரியான கிரைம் பண்ணியிருக்காருன்றதை பொறுத்து தான் எத்தனை போலீஸ்ன்றது அலாட் பண்ணுவாங்களா சார்? ஒரு சில நேரங்கள் அப்படி பண்ணுவாங்க. கொஞ்சம் ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு செயலாக இருக்குது, இல்லை மர்டர் அக்யூஸ்டு அது மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 2-3 போலீஸ் போடுவாங்க. அந்த அவருடைய குற்றத்தை பொறுத்து தான். சில நேரங்களில் வந்து ஒரு டீம் அப்படியே ஒரு கோர்ட்டுக்கு போகிற டீம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்கன்னா மொத்தமாக ஒரு 6-7 போலீஸ் இல்லை 10 போலீஸ் ஒரு பெரிய வண்டி கொடுத்துருவாங்க. ஒரு பிக் பாக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க சார், அவருக்கு வந்து ஒரு போலீஸாக எத்தனை போலீஸ் சார்? இல்லை, பிட் பாக்கெட்டெல்லாம் ஏன் ஜெயிலில் இருக்க போகிறாரு? பிட் பாக்கெட்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அவர் இப்போ ஜாமீன் வந்து அதெல்லாம் வந்து பெயிலபிள் தானே, அதெல்லாம் வெளில வந்துடுவார். சப்போஸ் வெளில வர முடியாது உள்ளே இருந்தாருன்னு சொன்னால் ஒரு அக்யூஸ்ட்டுக்கும் ஒரு போலீஸ்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கோர்ட்டு இன்றைக்கி வந்து சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் இருக்குது. யாராருக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு இது உள்ளே கேட்பாங்க, சைதாப்பேட்டை கோர்ட்டு கேஸ் யாராருக்கு இருக்குது அப்படின்னும் போது அதில் ஒரு 10 பேர் எழுதி நிற்கிறான்னு வைங்க. அந்த 10 பேருடைய வாரண்ட்டு, 10 பேருடைய டீட்டெயிலு, 10 பேருடைய புஸ்தகத்தை கொண்டு வந்து டேபிளில் வச்சுக்குவாங்க. 10 பேர் எழுதிக்குவாங்க. அந்த மச்சம் அடையாளம் எழுதி 10 பேரும் சர்ச் பண்ணி உட்கார வச்சுக்குவாங்க. ஏர்லேருந்து வரும், சைதாப்பேட்டை டீம் யார் வந்திருக்கீங்க, சைதாப்பேட்டை எஸ்கார்ட் பண்ணுறவங்க யார் வந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவர் தலைமையில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் கீழே ஒரு 6-7 போலீஸ் எல்லாம் துப்பாக்கியோட வருவாங்க. சார் நாங்கள் தான் சார் சைதாப்பேட்டை கோர்ட்டு, வண்டி இருக்கும். அவ்வளோ பேரையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிக்குவாங்க. இவங்க அவ்வளோ பேருக்கும் கையெழுத்து போட்டு இவங்க வண்டியில் ஏற்றிக்கிட்டு இவங்களை கொண்டு போய் அந்த வண்டியிலேயே வச்சுக்கிட்டே ஒரு கோர்ட்டாக கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. 6வது கோர்ட்டுக்கு, 7வது கோர்ட்டுக்கு, 8வது கோர்ட்டுக்கு. சைதாப்பேட்டையிலே 4-5 கோர்ட் இருக்கும். அந்த ஒரு கோர்ட்டுக்கும் கூப்பிட்டு போயிட்டு வரணும். அந்த கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகும்போதெல்லாம் அந்த போலீஸ் வந்து நிற்பாங்க, விசாரணை நடக்கும். திருப்பி அவரை கூப்பிட்டு வந்து வண்டியில் உட்கார வச்சுக்கணும். வண்டியை சுற்றி போலீஸ் நிற்கும். எல்லாமே இந்த ஏர் போலீஸ் தான். இவங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கொண்டு போய் ஜெயிலில் திருப்பி ஒப்படைக்கணும். திருப்பி ஒப்படைக்கும் போது திரும்பி எல்லாத்தையுமே அவங்களுடைய வாய்தாக இது எல்லாத்தையும் என்னென்ன அங்கே நடந்தது அதெல்லாம் அவங்க சொல்லிவிடுவாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவங்க எழுதிவாங்க, அதில் வச்சுருவாங்க. முடித்ததுக்கப்புறம் அந்த ஆர்ம்ஸ் துப்பாக்கியை கொண்டு போய் திருப்பி ஏரில் ஒப்படைக்கணும். அது ராத்திரி 10 மணி ஆகும், 9 மணி ஆகும், 8 மணி ஆகும், நிறைய டைம் ஆகும். அப்படி ஆகும்போது அங்கே போய் அந்த துப்பாக்கியெல்லாம் கொடுத்துட்டு தான் அவர் டியூட்டி முடிஞ்ச கணக்கு வீட்டுக்கு போக முடியும். மறுநாள் காலையில் அகைன் வரணும். இந்த மாதிரியான காவல், இது மாதிரியான எஸ்கார்ட்டில் லாங் எஸ்கார்டுன்னு இருக்குது சில நேரத்தில். ஆமாம், இப்போ வந்து மதுரையில் அஃபென்ஸ் பண்ணி அங்கே கோர்ட்டில் கேஸ் நடந்துருக்கும். அந்த மதுரை ஜெயிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே சென்னை ஜெயிலுக்கு மாற்றிடுவாங்க. இப்போ கூட அந்த வெள்ளைக்காலின்றவர் வந்து இந்த திருச்சியில் ஒரு கஞ்சா கேஸ் அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது தான் அந்த கொட்டு ராஜான்றவர் அந்த நாட்டு வெடிகுண்டை வீசுறாரு இல்லையா. இப்போ வெள்ளைக்காளி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மதுரைக்காரர். ஆமாம், மதுரையில் இருக்கிற கேஸ். அந்த கேஸில் அவர் என்ன பண்ணுறாங்க, இங்கே புழல் சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. புழல் சிறையில் அங்கே அவர் கொண்டு போகிறாங்க. இங்கேருந்து அவர் எஸ்கார்ட் பண்ணுறாங்க. இதான் இந்த ஏர் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போவாங்க. அப்போ வந்து இது மாதிரியான அக்யூஸ்டுக்கெலாம் ரொம்ப லாங்காக போகணும். ஒரு மாதிரியான அக்யூஸ்டுனா ஒரு எக்ஸ்ட்ரா ஆளுங்க இருப்பாங்க. அது 4-5 பேர் கூட இருப்பாங்க. ஒரு வண்டி கொடுப்பாங்க, துப்பாக்கி எல்லாமே கொடுப்பாங்க. எல்லாமே இவர் கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு முடிஞ்சது அங்கே போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வாய்தா சொல்கிறாங்க. சொன்னோடனே அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க. சில நேரங்களில் இவங்க போய் சாப்பிட்டு விட்டு வரணும், உடனே அங்கேருந்து புறப்பட முடியாதுன்னு போது அங்கே இது இருக்கும், சப்ஜெயில் இருக்கும்.
அங்கே திண்டுக்கல் சப்ஜெக்டில் கொஞ்ச நேரம் அவனை வைக்கிறாங்க. அங்கே போய் கொடுத்தா அவங்க வாங்கிக்குவாங்க. சார் கொஞ்சம் நேரம் கிட்ட சார் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓகே உள்ளே வச்சுருவாங்க. இவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு திண்டுக்கல் சப்ஜெக்ட்லேருந்து தான் கொண்டு வராங்க மறுபடி புழலுக்கு வந்துன்னுக்குறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா இவனுக்கு ஆப்போசிட் பார்ட்டி, அந்த மதுரையில் இந்த வெள்ளைக்காளிக்கு ஆப்போசிட் பார்ட்டி அங்கே ஒருத்தர் இருக்கான், அந்த அழகுராஜாங்கிற கொட்டு ராஜா அப்படின்ட்டு. அவன் ஆல்ரெடி அவனுக்கு தான் விரோதம். அந்த சண்டையில் தான் இவன் உள்ளே வந்தது. ஸோ அவன் இது நேரம் இந்த இதை வந்து பயன்படுத்துகிறான். அவன் கோர்ட் வாசல்லே அதை ட்ரை பண்ணியிருப்பான் போல, முடியல, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பின்னாடியே வரான் வண்டியில், 2 காரில் வரானுங்க. கம்ப்ளீட்டாக ஒரு 7-8 பேர் ஃபுல்லாக வந்து மொத்தமாக வராங்க. 15 பேர்கிட்டன்னு சொல்லி பேப்பரில் போட்டிருக்காங்க. எல்லாம் வராங்க. இவங்க அந்த ஹோட்டலில் வழியில் வந்து இந்த பெரம்பலூர் இடத்துல, திருச்சி மெயின் ரோடு பெரம்பலூரில் சாப்பிட்றதுக்காக இறங்கி சாப்பிடும்பொழுது எப்படியாவது அவனை காலி பண்ணிடணுன்றது நாட்டு வெடிகுண்டெலாம் தூக்கி போடுறாங்க. அதில் போலீஸ் வந்து உஷாராக அதை அக்யூஸ்ட், அதான் போலீஸுங்கிறது. அதாவது அந்த நேரத்தில் தன் உயிர் போனால் கூட பரவாயில்ல, அக்யூஸ்டோட உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பான். ஏன்னா கடமை, என்னுடைய வேலையை நான் பண்ணணும் இல்லையா. ஸோ வழிநடை அவனை வந்து பாதுகாத்து கொண்டு போய் மறுபடியும் ஜெயிலில் விடணும். அது என்னுடைய வேலை, என்னுடைய கடமை. அக்யூஸ்ட் செத்துட்டா நாளைக்கு ஒரு வேலையும் போயிடும். அது வேற பக்கம். இருந்தாலும் அவனை காப்பாற்றணுன்றதுக்காக 3 போலீஸ்காரங்க அடிபடுறாங்க. அதில் அவனை சேவ் பண்ணிட்டாங்க. வெள்ளைக்காளிக்கு வந்து ஒரு சின்ன அடி கூட இல்லை. அவர் 2 ஹெட் கான்ஸ்டபிள் அடிபடுறாங்க, ஒரு போலீஸ்காரர் அடிபடுறாரு, ஒரு எஸ்ஐக்கு அடிபடுது, அவங்க வக்கீல் யாரோ கூட வந்திருக்காங்க, அவங்களுக்கு அடிபடுது. ஸோ இவ்வளோத்தையும் பண்ணி அங்கே வந்து அதில் உஷாராக அந்த எஸ்ஐ என்ன பண்ணுறாரு, ஃபயர் பண்ணுறாரு. தைரியமாக எடுத்து ஏன்னா இவ்வளோ தூரம் பிரச்சனை வரும்போது நம்ம அக்யூஸ்டை சேவ் பண்ணி ஆகணும்னு ஃபயர் பண்ண எல்லாம் ஓடிடுறான், எஸ்கேப் ஆகிடுறான். ஸோ அதில் அடிச்சுட்டு இவ்வளோ தூரம் பண்ணிட்டு போயிட்டதுக்கப்புறம் இவங்க கொண்டு வந்து இங்கே புழலில் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் தேடுது. அது ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்க விட்டு போன காரு எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கேஸ் தேடும்போது கிட்டத்தட்ட இதில் மாட்டுறானுங்க அவனுங்க. பெரவலுக்கிட்ட அங்கே இதில் ஒரு காடு மதுரைகளில் அவனை பிடிக்கிறாங்க. எல்லாரையும் பிடிச்சிட்டு திரும்ப அப்போ தான் அது பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் எடுக்கணும், அதை சீஸ் பண்ணணும் அவங்ககிட்டேருந்து. அப்போ அவங்ககிட்ட கேட்டோம்னா அவன் சொல்லுவான், நாங்கள் அந்த மாட்டு வெடிக்கிட்டு எங்கே வச்சுருந்தோம், கத்தி எங்கே வச்சுருந்தோம், அதெல்லாம் அவன் சொல்லுவான். ஸோ அது மாதிரி சீஸ் பண்ண போகிற இடத்துல என்ன பண்ணுறான் அவன், அந்த எஸ்ஐ போகிற ஒரு எஸ்ஐ அங்கே வந்து சங்கர்னு ஒரு எஸ்ஐ போகிறாரு. அவரை வந்து திடீர்னு அங்கேருந்து ஒரு குண்டு தூக்கி மேலே தூக்கி போடுறான். திடீர்னு அவன் எடுக்கும்போதே டக்குன்னு தூக்கி போடும்போது தான் இவங்க என்ன பண்ணுறாரு, கூட போன நந்தகுமார் ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, ஃபயர் பண்ணுறாரு. ஃபயர் பண்ணோன்னு அவனை சாவடிக்கின்ற நோக்கத்தில் பண்ணலை, மேற்கொண்டு எந்த விதம் அசம்பாவிதம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால அவர் சுடுறாரு. சுட்டுட்டு அவன் வெட்டின எஸ்ஐயும் இவங்க 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. ஸோ அசம்பாவிதமாக, அதாவது எப்படி சொல்கிறது, தலையில் பட்டதுனால அவர் உயிர் பிழைக்க முடியாத போயிடுச்சு. ஸோ அது அப்படி நடந்த கதை தான் அது. இப்போது அதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கார்ட்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த போலீஸை கொண்டு போயிட்டு அக்யூஸ்டை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி அவனை இட்டுன்னு வந்து ஜெயில் உள்ள விடுறதுக்குள்ளே படாத பாடு மட்டும் இல்லை, ரொம்ப ரிஸ்கியான டியூட்டி. ஏன்னா அவனுடைய என்ன சூழ்நிலையில் இருக்கான், மனநிலை என்னன்றது இவருக்கு தெரியாது. புரியுதுங்களா? அது அக்யூஸ்ட் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கும், 307 இருக்கும், கொலை முயற்சின்னு இருக்கும். எதுக்காக கொலை முயற்சி, இவன் ஏன் கொலை பண்ண முயற்சி பண்ணான், இவனுக்கு யார் அவனை தொந்தரவு கொடுத்தாங்க, என்ன மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, இவன் பொண்டாட்டியை ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, இவங்க அம்மாவை பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, இவங்க அக்கா தங்கச்சி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இல்லையா. அவன் வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடந்ததுன்றது எதுவுமே போகிற போலீஸுக்கு தெரியாது. இந்த எஸ்கார்டு போகிற போலீஸ் தெரியாது. கிரைம் நம்பரு செக்ஷன் சொன்னாங்க, கூட்டிகிட்டு வரோம், அவ்வளோதான். அந்த செக்ஷன் தான் தெரியும். அப்போது அவன் மனசில் என்ன ஓடினுக்குதுன்னு தெரியாது. சார் ஒரு போலீஸ் வந்து ஒரு எஸ்கார்ட் கூட்டிகிட்டு போகிறாங்களே சார், அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு வர வரைக்கும் அவங்களோட மனசு எப்படி சார் இருக்கும், திக்குன்னு இருக்காதா சார், அடுத்து என்ன நடக்கும், அதுதான் நம்ம மேலே ஏதாவது கொலை ஏதாவது பண்ணிடுவாங்களான்ற பயம் இருக்கும். ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். இப்போது அவங்க எதுவும் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அவங்ககிட்ட எதுவும் இருக்காது. ஏன்னா அவனை சர்ச் பண்ணி தானே கூப்பிட்டு போகிறோம், அவங்ககிட்ட எதுவும் இருக்காது. இப்போ பாருங்கள், இப்போ அவனை வந்து அவனுக்கு எதிரின்னு சொல்லி தான் இப்போ இந்த கொட்டுராஜான்ற வந்து பண்ணுறான் இல்லையா. பண்ணும்போது அவன் எல்லாரும் சேர்த்து தான் பண்ணுறான். சில நேரங்களில் அவனை காப்பாற்றுறதுக்குன்னு சில கெஸ்ட்டுங்க வருவாங்க. அவனுக்கு அதே மாதிரி ஒரு முறை அந்த செங்கல்பட்டு பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிடும்போது இதே மாதிரி நடந்து குண்டுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு வச்சு என்ன பண்ணால் அக்யூஸ்டை எஸ்கேப்பே பண்ணிட்டானுங்க. ஒரு முறை 8 மணியாக போயிட்டானுங்க, அதில் எல்லோரும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி அவனுக்கு வந்து மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. இப்போது அன்றைக்கி அவனுடைய குழந்தைக்கு பிறந்த நாளாக இருக்கும், அது இவருக்கு தெரியாது, எஸ்கார்ட் பண்ணுறவருக்கு தெரியாது. அவன் என்ன நினைப்பான், இன்றைக்கி எப்படியாவது நம்ம குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துடணும், இவங்ககிட்ட எப்படியாவது தப்பிச்சு போயிடணும், அதுக்கப்புறம் கூட நம்ம சரண்டர் ஆகிடலாம் அப்படின்னு மனசில் ஓடும். இல்லைன்னா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருப்பார், அம்மா ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, இவங்ககிட்ட கேட்டால் அவர் அனுப்ப போகிறாரு, அனுப்ப மாட்டார். ஸோ அவன் மனசில் என்ன ஓடுதுன்றதே தெரியவே தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அவன் பாத்ரூம் வருதுன்னா கூட ரொம்ப ஹேண்ட் கப்பை கட்டி விடு சார்னுவான்,
ஹேண்ட்கப்பை கைட்டு விடாமல் போகணும், இல்லை அப்படியே கைட்டு விட்டாலும் கூடயே போகணும். அவன் பாத்ரூம் பக்கத்தில் போய் நிற்கணும். கக்கூசில் போனான்னா கக்கூசில் போய் நிற்கணும். இல்லைனா அவன் உள்ளேருந்து எது வேணால் பண்ணிக்குவான். அந்த பீங்கானை உடச்சி கூட மாரில் கிழிச்சிக்குவான். அப்போ இவர் தான் பதில் சொல்லணும். அவனுக்கு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுவான், எப்படி அவருக்கு அடிபடுதுன்னு கேட்பாங்க. இல்லை கழுத்தையாவது செத்து போட்டாங்கன்னா இவர் தான் பதில் சொல்லணும். அதில் எல்லாமே இது எல்லாம் இல்லாமல் இவர் வச்சுனுக்கிற வெப்பனையும் பார்க்கணும் உஷாரா. இவர் எங்கன்னா வெப்பனை வச்சுட்டு போயிட்டு இட்லியோ டீயோ சாப்பிட்டு இருந்தாலும் அந்த வெப்பனை எவனா தூக்கி போயிட்டான்னா அதுக்கும் இவர் தான் சஸ்பெண்ட் ஆகணும், இவர் தான் பதில் சொல்லணும். அதுவும் அந்த படத்தில் காட்டியிருந்தாங்க, சிறை படத்தில். ஆமாம், அது மாதிரி அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான, ரொம்ப மைன்யூட்டான, ரொம்ப ஜாக்கிரதையான வேலை தான் அந்த எஸ்கார்டுன்ற வேலை. அந்த ஏரில் இருக்கிறவங்க, இப்போ நான்லாம் வந்து 5 இயர்ஸ் ஏரில் இருந்தேன், 5 வருஷம் நான் ஏரில் இருந்தேன். அப்போ நீங்கள் சந்திச்ச அந்த சிக்கல்கள்லாம் என்ன சார்? நிறைய இந்த மாதிரி ஏகப்பட்டது. அதாவது ஒரு முறை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு அமிச்சாங்க. அங்கே போயிட்டு வரும்போது இதே தான், நான் இப்போ சொன்னேன் இல்லையா அவங்க பையனுக்கு பர்த்டேன்னு. அவர் வந்து 2-3 முறை எங்கிட்டேருந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. என் கூட இன்னும் ஒருத்தர் இருக்கார், நாங்கள் 2 பேரும் இருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் எப்போ ஏமாறுவோன்றதுலேயே ஜாக்கிரதையாகிறாரு. ஹேண்ட்கப் போட்டிருந்த போதேவா? ஹேண்ட்கப் போட்டிருக்கிறோம். இப்போ சாப்பிடணுன்னு சாப்பிடும்போது நம்ம ஹேண்ட்கப்பை அவுத்து தான் ஆகணும் இல்லையா? வந்து சாப்பிட்ற நேரம் சரி, அப்போ வந்து நம்ம அவுத்து விடுவோம். அப்போ அது ஒரு கேப் கிடைக்கும். அவர் கை கழுவ போகிறேன்னுவார், நான் பாத்ரூம் போக போகிறேன்னுவார். இதெல்லாம் இல்லாமல் கோர்ட்டில் போய் புலிஸ் பண்ணும்போது ஹேண்ட்கப் கைட்டி தான் ஆகணும். அங்கே வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ஹேண்ட்கப் நிறுத்த முடியாது. ஆனால் அங்கேயும் தப்பிச்சு விடுறது கஷ்டம் இல்லை சார், எவ்வளோ காவலர்கள் இருப்பாங்களே சார். இல்லை அவனுக்கு என்னென்னமா ஏதாவது ஒரு ட்ரை வச்சாங்கன்னா பிடிச்சிக்கிட்டோம். நம்ம எப்படி தான் ஜெயிலுக்கு போக போகிறோம், ஒரு ட்ரை தானே. ஒரு தப்பிச்சு ஓடிட்டோம்னா ஓட ட்ரை பண்ணாலே அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? இல்லை பிடிச்சிட்டா பிரச்சனை இல்லை. அவன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணால் நம்ம ஓடிக்கிடி பிடிச்சிட்டோன்னு சொன்னோம்னா அது வெளியிலே வராது. அது நம்ம சொல்லவும் போகிறதில்ல, வெளியே வராது. திருப்பி நம்ம ஹேண்ட்கப் போட்டு திருப்பி உள்ளே போட்டுற போகிறோம். போயிட்டான் அப்படின்னா தான் அதுக்கு தண்டனை. அது வேறு வழியே கிடையாது. தெரிஞ்சாகும், ஆஸ்பத்திரிக்கு சொல்லி தான் ஆகணும். நம்மளை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில நேரங்களில் அவன் வந்து சாப்பிடும்போது அப்படி ஒரு முயற்சி பண்ணார். அப்புறமா வந்து கோர்ட்லேருந்து வெளில வரும்போது ஒரு முயற்சி பண்ணார். பஸ்ஸில் ஏறி உக்காடுறோம், ஏறும்போது ஒரு மாதிரி ஸ்லிப்பாகிற மாதிரி அப்படி படி தடுக்கிற மாதிரி முயற்சி பண்ணார். நான் ரொம்ப அவர் விஷயத்தில் அன்றைக்கி ரொம்ப சிரமப்பட்டு அவர் கொண்டு வந்து ஜெயிலில் விட்டேன். அப்போ விடுறதுக்கு போது குற்றம் பண்ணியிருந்தார் அவர். மர்டர் கேஸு, பக்கா மர்டர், 302. அப்போது ஜெயிலில் விடும்போது சொல்கிறாங்க, அப்போல்லாம் நம்ம இந்த ஏரில் இருக்கும்போது புது போலீஸ் தானே, அவங்களாம் வந்து சர்வீஸ்காரங்க ஜெயிலில் இருக்கிறவங்க. அவங்க விபரத்தை சொல்லவே மாட்டாங்க, சொல்லாமே அகீஷ கையில் கொடுத்துருவாங்க. தம்பி கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடா அப்படின்லாம் சொல்லலாம்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. விட்டவொடனே சொல்கிறாரு, இது வரைக்கும் 3 முறை இது மாதிரி தப்பிச்சு ஓடிக்கிறான்பா, நீ ஏதோ ஜாகிரதையாக எடுத்துன்னு வந்து விட்ட, 3-4 பேர் சஸ்பெண்ட் ஆகிறாங்க இவனால் அப்படின்றாரு. நான் அகீஷை விடும்போது விட்டதுக்கப்புறம் விடும்போது. ஸோ அது மாதிரி ஒரு சில நேரங்களில் அது மாதிரியான சந்தர்ப்பம் சந்திச்சிருக்கிறோம். இப்போ அந்த சிறை படம் சொன்னீங்கல்ல, சினிமாவால் தம்பி பாதிப்புகள் நிறையா இந்த காவல்துறைக்கு பொதுவாக நிறையா வந்து என்னன்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு அக்யூஸ்ட்டை கூட்டிகிட்டு வரது, ஆனால் படத்தில் நம்ம அப்படி காட்ட முடியாது. அவர் ஏதாவது பண்ணுவார், அசம்பவத்தை பண்ணாதான் படம் சுவாரஸ்யமாக இருக்கும். சுவாரஸ்யம் அதான். இப்போ இந்த ஒரே வார்த்தை தான், இப்போ சுவாரஸ்யம்னீங்க இல்லையா, இந்த சுவாரஸ்யத்தை எதிர்பார்க்குறாரு டைரக்டர். அந்த சுவாரஸ்யன்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக அவருடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறாரு. அது என்னென்னவோ இருக்கும். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா, நான்லாம் படம் பார்ப்பேன், அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டிருந்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த படம் பார்க்கலான்னு தோணும். அது மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கற்பனை கெட்டாத விஷயம்லாம் அதில் காட்டுவார். அவர் ஒரு காவல்துறை பண்ணுறது இதெல்லாம். இப்போ சில நேரங்களில் வந்து காவல்துறையை உயர்த்தியும் காட்டுவாங்க. இப்போ சிங்கம் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்கும், ரொம்ப ஹீரோயிசம். அந்த சூர்யா சார் பேசுகிற டைலாக்லாம் மாசாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஏய் வெட்டியா வண்டி அங்கே எழுதினா போனே வந்து ட்ரெயின் என்ன அங்கே வந்து காலையில் வந்தீங்கன்னா 5 மணிக்கு எழுது போட்டோம், வந்தது தெரியக்கூடாது, போகவும் தெரியக்கூடாது, போயினே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. அப்படிலாம் எந்த இன்ஸ்பெக்டரும் யாரும் அப்படிலாம் போலீஸில் பேச முடியாது, பேச மாட்டாங்க. ஒன்று இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் ஒரு மாதிரி பேசுவான். அந்த அகேஷ் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர் அந்த பிரகாஷ் ராஜ் அதில் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் பேசும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஊருக்காரங்களாம் போய் அந்த வண்டியை உடைப்பாங்க, கடப்பரில் குத்துவாங்க, ஊயினுவாங்க, தம்பி சொல்லு அவனை முடிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அது பார்க்குறதுக்கு ஒன்று அது நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கூட நல்லா அப்படியே சூப்பராக இருக்கிற மாதிரி தோணும். அது எங்கேயுமே அது மாதிரி நடக்கிறதுக்கோ அது மாதிரியான வாய்ப்பே கிடையாது. படத்தினால காவலர்கள் ரொம்ப வந்து சிக்கலை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, படத்தால் ஃபேஸ் பண்ணுறதுன்றது இப்படி தான் நம்ம தனிப்பட்ட முறையில் இல்லை, ஒட்டுமொத்த காவல்துறையுமே. இப்போ பாருங்கள், இந்த சிறை படத்தையே எடுத்துங்களேன், ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சிறை. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அனுப்படாது. அந்த சிறை படத்தில் ஏஆருடைய முழு ஏஆர் போலீஸை பற்றி தான் அந்த படமே. அந்த ஏஆர் எஸ்கார்டு தான்.
அந்த எஸ்கார்டில் ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு அக்யூஸ்டுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அதில் வர ஹீரோ வந்து அவர் வந்து கிரேட் 1 போலீஸ் தான், ஹெட் கான்ஸ்டபிள் கூட இல்லை, 2 கோடு தான் இருக்குது அவருக்கு, கிரேட் 1 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹெட் கான்ஸ்டபிள். அவர் தான் வந்து இன்சார்ஜாக போகிறார். அதில் வர அந்த விஷயம்லாம் உண்மை தான். சில நேரத்தில் வந்து எஸ்கார்டு டியூட்டி முடிச்சோடனே போகணுன்னு சொல்லுவாங்க, ஆள் இல்லைன்னா போகணுவாங்க. ஒருத்தர் லீவு கேட்பார், லீவ் இல்லைன்னுவாங்க. எனக்கு கடுமையான ஆள் பற்றாக்குறை, லீவ் இல்லைன்னுவாங்க. இவர் போய் அவனுக்காக கேட்பான், அவன் தான் லீவு கேட்குறானே, அவங்க அம்மா அப்பா பார்க்கணுன்றானே. அப்போ நீ வேணா போறியா, நீ டியூட்டி முடிச்ச ரெஸ்ட்டு தானே போறியான்னுவாங்க. அப்படிலாம் நடக்கிறதுலாம் ஓகே தான், உண்மை தான். அதெல்லாம் இவருக்கு போகிறாரு. அப்படி போய் தான் அந்த ஒரு சிக்கலில் இவர் மாட்டுறாரு இல்லையா. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இதே தான், ஒரு அக்யூஸ்டை பஸ்ஸில் எழுத்தின்னு வரும்பொழுது அப்படியே தூக்கி பாம்பை அடிக்கிறான், கத்தியல். அப்படியே இந்த இப்போ நடந்த சம்பவம் அப்படியே அந்த படத்தில் இருக்குது. இப்போ என்ன தோணுதுன்னா, அந்த படத்தை பார்த்ததுனால தான் இவங்க இப்படி பண்ண, அந்த கொட்டுராஜா அப்படி பண்ணான்னு தோணுது இல்லையா. அது கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகுதே, அப்படியே இருக்குது அந்த படம். நானும் படம் பார்த்தேன், அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பாம்பை தூக்கி போடுறான். அதில் வந்து இதில் பாம்புன்னு காட்டுறான், அதில் வந்து இந்த மிளகா பொடியை கரைச்சி ஊற்றுற மாதிரி காட்டுறான். பாம்பு போடாமல் மிளகா காட்டுறான். சேம் அதே தான். அதே கத்தியில் வெட்ட வரான், எல்லாம் பண்ணுறான். அக்யூஸ்டியஸ் எஸ்கேப் பண்ணுறான். அவர் உஷாராக வந்து ஹேண்ட் கப்பை கூட போடுறாரு, அந்த ஹேண்ட் கப்பையும் வெட்டுறான். ஹேண்ட் கப்பை வெட்டிட்டு ஓடும்பொழுது தான் அவர் ஃபயர் பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்குல்ல சார்? நடந்திருக்கு. அதுதான் சொல்ல வரேன், நடக்காமல் இல்லை. அதுக்காக சிறைப்படத்தினுடைய டைரக்டர் தான் இப்படி பண்ணாருன்னு சொல்ல வரல. ஒரு காவல்துறையில் பணியாற்றியவர் தான் அந்த தமிழ்ன்றவர். அவர் வேற, கதாசிரியர் கதை வந்து தமிழ்ன்றவர். இந்த தானாகாரன்ற படத்தை எடுத்திருக்காரு. அவர் வந்து காவல்துறையில் பணியாற்றி அப்புறமா தான் டைரக்டர் ஆனவர். அந்த தானாகாரன் படம் கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் எது விக்ரம் பிரபு தான் நடிச்சிருப்பாரு. அந்த படமும் பார்த்தேன் நான். அதுலேயும் ஏரில் படுற கஷ்டங்கள், அதில் படுற சிரமங்கள்லாம் அதில் காட்டியிருப்பார். அதுதான் சொல்ல வரேன். இப்போ இதே படத்துலேயே அதே தான், நம்ப முடியாத விஷயந்தான். அந்த அக்யூஸ்டுக்காக இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து அவருடைய கஷ்டத்தை போய் பேசுங்கன்னு சொல்லி சேம்பர் உள்ள போன அனுப்ப. அதை தான் நான் கேட்கணும்னு. அது அனுப்ப முடியாது, அனுப்ப மாட்டாங்க. ஏரில் இருக்க போலீஸ் அது வாய்ப்பே கிடையாது, 100% வாய்ப்பு கிடையாது. ஆனா இவர் என்ன பண்றாரு, சினிமாக்காக அவன் உள்ள போயிடு. அதான் கேட்கலான்னு வரேன். ஏன்னா காவலர்கள் எல்லாருமே வந்து இப்படிதான் இருப்பாங்களா, இல்ல சில காவலர்கள் தான் கொஞ்சம் மனித நேயத்தோடு நடந்துப்பாங்களான்ற கேட்க வந்தேன். இல்ல நீ கேட்கறது கரெக்டுமா. ஒரு சிலர் மனித நேயத்தோடு நடந்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனித நேயன்றது எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவங்க ஃபேமிலி வந்து நிற்கும், அவங்க ஒய்ஃபு 2 பசங்க நிற்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார், அவன் கேட்குறான்ல, என்னுடைய லவ்வர் வருவாங்க சார், ஹேண்ட் கப் போடாதீங்கன்றாங்கல்ல, அதை ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு பார்த்தா குழந்தைங்க பார்த்தா ஏதாவது தப்பாக நினைக்கிறேன்னு சொல்லிடே, பசங்கடா ஜாக்கிரதை, அதுங்க வாழ்க்கை கெட்டக்கூடாது, முன்னை பார்த்தா அதுங்க தப்பாக. நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ ஹேண்ட் கப்பை கட்டி விடுவேன், அவங்கள கூப்பிடுவேன், நீ போவாத, நீங்கள் இல்லையம்மா வந்து பக்கத்தில் பேசுமா, பசங்களை தூக்கி மடியில் வச்சுக்க, சாப்பாடு இருந்தால் சாப்பாடு கொடு, பேசு கொஞ்சம் நேரம். அப்படிலாம் இந்த அளவுக்கு தான் நம்ம மனித நேயம் பண்ணலாம். ஹேண்ட் கப்பை கழட்டி வர்றதுக்கு உங்களுக்கு பவர் இருக்கா? அவருக்கு நமக்கு தான், நம்ம தானே பண்ண போகிறோம். இல்லை ஏன் கேட்குறேன்னா, சாப்பிடும்போது கழட்டி விடலாம், அதை தாண்டி அதுக்கப்புறம் சொல்கிறேன் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தானே. நம்ம அங்கே அதாவது நம்ம எங்கேயோ பண்ணுறது தானே அது. அங்கே வந்து ஒரு அதிகாரியம் பக்கத்தில் நிற்க போகிறதில்ல, நான் தான் பார்த்துக்க போகிறேன், நான் தானே கூப்பிட்டு போகிறேன், நான் தான் கையெழுத்து போட்டு எடுக்கிறேன். ஸோ என்னுடைய பொறுப்பு தான் முழுக்க அது. சப்போஸ் நாளைக்கு அவன் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா நான் தான் பதில் சொல்ல போகிறேன். நான் அதுக்காக வந்து ஹேண்ட் கப்பை கட்டி விட்டு நீ போயிட்டு எங்கன்னா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா, போய் தண்ணி அடிச்சிட்டு வான்னு சொன்னேன்னா அது தப்பு இல்லையா? அது மாதிரி எந்த போலீஸும் பண்ண மாட்டாங்க. இந்த மனிதநேயத்தோடு பண்ணுற விஷயம்னா இது மாதிரியான விஷயங்கள் தான். இது மாதிரி வந்து ஒரு குழந்தை நிற்கும், ஒய்ஃப் நிற்பாங்க, அவன் அம்மா வந்து நிற்கும், அழுவோம், அப்பாகுன்னு சொல்லலாம். அவன் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறேன் சார்னுவான். இவன் ஒரு 10-15 நாள் ஒரே ட்ரெஸ் போட்டிருப்பான், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, சரிடா மாற்றிக்கிடான்னு சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் சினிமாவில் எப்படி காட்டுறாங்கன்னா, அவனுடைய வாழ்க்கைக்கு அந்த அக்யூஸ்டுடைய வாழ்க்கை, ஆனால் அதுவும் ஒரு உண்மையான விஷயம் தான். அவன் வந்து விசாரணை கைதியாகவே உள்ளே இருக்கிறான், 5 வருஷமாக விசாரணை கைதியாகவே இருக்கிறான். அந்த ஃபைல் வந்து யாருமே சரியாக படித்து பார்க்கலாம், அவனுக்காக யாரும் வாதாட ஆள் இல்லை. ஸோ விசாரணை கைதியாகவே இருக்கிறதுனால இவன் இது ஐயோ பாவம் இவனுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறான். இது வந்து சினிமாவில் தான் சாத்தியம் மொழிய. எஸ்கார்டு அதுலேயே அதே படத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த முறை ஒரு எஸ்கார்டு வரும். ஆனால் படத்துலேயே உண்மை கதை தான் சொன்ன மாதிரி இருக்குல்ல சார்? அது எனக்கு சரியாக தெரியல. அடுத்த ஒரு எஸ்கார்டு வரும் அதே அக்யூஸ்டுக்கு. அவர் ஜட்ஜிக்கிட்ட போய் அலோவ் பண்ணிவிடுவான், உள்ளே போயிடுவார். அவன் வந்து நான் அடுத்த வாய்தால உனக்கு நான் எப்படியாவது உனக்கு விடுதலை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அனுப்புவார். இவன் சந்தோஷமாக சார் நீங்களே வாங்கன்றான். இவன் வர முடியாத போது இன்னொரு எஸ்கார்ட் தான் வராங்க. அப்போ அந்த எஸ்கார்ட் பார்ட்டிக்கிட்ட ஒரு டைலாக் இருக்கும். அவர் சொல்லுவார், சார் எதுக்கு சார் தேவையில்லாத வேலை, வந்த வேலையை முடிச்சுட்டு போகலாம் சார், நமக்கு எதுக்கு சார், அவன் வாழ்க்கையை பற்றி நமக்கு என்ன கவலை இருக்குது, நம்ம வேலை என்னவோ அதை செய்யலாம் அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குது. அதான் உண்மையும் கூட. அதான் யதார்த்தம். அந்த யதார்த்தமான டைலாக்காக தான், யதார்த்தமும் அதான். எல்லா போலீஸும் அதுதான் நினைப்பான். இவர் சினிமா ஹீரோன்றதுனால, சினிமான்றதுனால கற்பனைக்கு அண்ணாண்ட போய் இவர் அதை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அது வந்து அதுக்கப்புறம் வர்றதும் ஓகே தான். அந்த டைரக்டர் அதுக்கப்புறம்
நம்ம என்ன நினைக்கிறோம், ஆக்சிடென்ட்டில் செத்துடுறாங்க. அவரும் வந்து ஒருத்தர் ஒரு பிடிசியில் போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருப்பார். அது ஒரு வேலை இருக்குது போலீஸில். அதில் இருக்கும்போது ட்ரைனிங் கேட்கும்போது கேட்பாரு, அவன் என்ன நினச்சேன் அந்த கதையை சொல்லிட்டு கேட்பாரு. அவன் சூசைட் பண்ணிட்டு சார்னு சொல்லுவான். நீ நிறைய சினிமா பார்ப்பியோ அப்படின்வாரு. அப்புறமா என்னென்னா, நானும் என் ஒய்ஃபும் போலீஸாக இருக்காங்க, எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு நாங்கள் வாதாடி நான் வந்து வெளியெடுத்தோன்ற அதோட கதை முடியுது. அது வந்து கரெக்டான விஷயம், அதெல்லாம் சாத்தியம் முடியும். பட் இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாதது. அது இல்லாமல் இதுவும் சாத்தியம். இப்போ கொட்டுராஜா பண்ண விஷயமும் சாத்தியமான விஷயந்தான். ஒரு அக்யூஸ்டை கொண்டு போகிறான், வேற என்ன இதுனா, இது ஆஞ்சநேயர் வந்து ஏதோ சஞ்சீவி மலையை கையில் தூக்கி போனாருன்னுவாங்க இல்லையா? அது மாதிரி வந்து அக்யூஸ்டை வந்து அப்படியே மேலே தூக்கின்னு பறக்க முடியும்? ஒன்றும் முடியாது இல்லை. அக்யூஸ்டு மனுஷனை ஒரு மனிதர்களோடு சேர்ந்து வாகனங்களோடு சேர்ந்து இந்த சொசைட்டியில் எல்லாருக்கும் மத்தியிலையும் தான் அவனை கூப்பிட்டு போயிட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே செய்யுது. அப்போது பண்ணலாம் அப்படின்றத எடுத்து காட்டின மாதிரி அந்த படத்தில் அந்த சீன் வந்தது தான் இந்த கொட்டுராஜா பண்ணதுக்கு காரணமாக இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. ஓகே சார், நம்ம இந்த கொட்டுராஜா அப்புறம் வெள்ளைக்காளி சம்பவத்தை தாண்டி ஆமாம், ஒரு ஏஆரில் ஒரு போலீஸ்கள் வந்து என்னென்ன சிக்கல்களை சந்திப்பாங்கன்றதை வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். நன்றி சார். நன்றி. வணக்கம். நேயர்களுக்கும் வணக்கம். நன்றி.